வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, புத்திர தோஷமும் பாதிக்காத அமைப்பை பற்றி பார்க்கலாங்க. இப்போ புத்திர தோஷ அமைப்பு கிரக அமைப்பில் எப்படியெல்லாம் கிரகங்கள் இருந்தால் அது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், அதுவும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு என்ன, விதிக்கு விதிவிலக்கெல்லாம் என்ன அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் இப்படி கடந்து போக போக தான் பயம் ஏற்பட்டுடும். எப்படா எங்களுக்கு குழந்தை பிறக்கும், எல்லார் மாதிரி எனக்கும் எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது விசேஷத்துக்கு போனாலும் சரிங்க, இது பற்றி தான் கேட்பாங்க. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சே, விசேஷம் எதுவும் இல்லைங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு சிலர் எத்தனை குழந்தை குட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி குழந்தை விஷயம் பார்க்க வரும்போது அவங்களுடைய மன வேதனைகள் கவலைகள் இந்த மாதிரி எப்படி எத்தனை விஷயத்துல என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ குழந்தை பிறக்கும், எங்களுக்கே கவலை விழுந்துருச்சு, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் பார்க்காத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் குளம் இல்லை, யாராவது ஏதாவது பரிகாரம் சொன்னாலும் நான் உடனே போய் அதெல்லாம் செய்கிறோம். அப்படி இருந்தாலும் எத்தனையோ டாக்டரை பார்க்குறோம், எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கல, ரொம்ப கவலையாக இருக்குது, எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கவலையில் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தடைப்பட்டு பாக்கியம் கிடைக்கும், அல்லது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது புத்திர பாக்கியமே இல்லாத அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இது புத்திர பாக்கியம் தாமதம் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னா நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கிரக அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு புத்திர தடை தாமதம் ஏற்படுத்தும் அப்படின்னு மெயினாக பாருங்க. ஜம்பு மகரிஷி வாக்கியமான பழம்பெரும் நூலான இந்த நூலில் கொடுத்துருக்காங்க கிரக அமைப்பெல்லாம், சிலவற்றை கிரக அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்திர தாமதம் ஏற்படுத்தும், புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த விதிக்கும் விதிவிலக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு விரிவாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த பதிவில் நான் சொல்லலான்னு இந்த பதிவு கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஏன்னா கல்யாணமாகி 1 வருஷம் 2 வருஷம் கவலைப்படாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா. அது கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்க நம்மளால என்ன நம்ம அவங்களுக்கு சொல்றது, இப்போ இந்த அமைப்பு இருக்கு டக்குன்னு சொன்னால் அவங்க கஷ்டப்பட்டுடுவாங்களே, இந்த பிரச்சனை இதுதான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கு டக்குன்னு சொல்லாமல் அதை சுற்றி வளைச்சி பொறுமையாக அவங்களுக்கு சொல்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக போயிடுது இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இந்த விதிக்கு விதி விலக்கென. ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்க, திருமணமாகி கொஞ்சம் லேட் ஆனாலும் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு தடை ஏற்பட்டும் புத்திரபாகியம் கிடைச்சிருது இல்லைங்களா. அதுக்கு தான் விதி விலக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் கூட சொல்றேன், சரிங்களா. இப்போ முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்க கிரக அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானம் அந்த இடத்துல பாவ கிரகங்களான சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ இருக்கும் பட்சத்தில் புத்திர தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது சுப கிரகமான குரு பகவானே 5ஆம் இடத்தில் இருந்தாலும் புத்திர தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் சுபராக இருந்தாலும் அவர் காரகர் இல்லைங்களா. அந்த காரக ஸ்தானத்திலே போய் அமரும் போது அந்த காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் வர்றதுனால குரு பகவானே 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு. அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் போய் அந்த 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு புத்திர தாமதம் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 5ஆம் இடத்து அதிபதி போய் லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தாலோ, அல்லது அவங்க அந்த அதிபதியோட சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது நீச்சமாகவோ வக்ரமாகவோ இருந்தாலோ, அல்லது வக்ரம் ஆகாம ராகு கேதோட சம்பந்தம் பெற்றிருந்தாலோ, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு புத்திர தடை ஏற்படுத்தும், தாமதம் ஏற்படுத்தும், தோஷத்தை ஏற்படுத்தும். அதே போல காரகரான குரு பகவானும் நீச்சம் வக்ரம் லக்ன பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறுவது, மறைவு அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருப்பது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கிரக அமைப்பு எல்லாமே புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். சரி, இது விதி. இந்த விதிக்கு எல்லாம் விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த விதி அமைப்பு இருக்கும்போது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும்.
புத்திர பாக்கியம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புண்டு. அல்லது அப்படியே புத்திர பாக்கியம் கிடைச்சாலும் ஆண் வாரிசு இல்லாத அமைப்பாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் ஆண் வாரிசும் பிறந்திருக்கு, 1க்கு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்களும் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குன்னா அது விதி விலக்குல இருக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு விதி விலக்கு என்ன அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் அந்த மாதிரி அந்த லக்னத்தில் இருந்தாலும், பாவ கிரகங்கள் யாரு, சனி பகவான் நிதானத்தன்மை மந்தத்தன்மை கொண்டவர் இல்லைங்களா, அது 5ஆம் இடத்துல இருந்தானா அது அழிகிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல புத்திர தடை தாமதம் ஏற்படுத்தும், தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ராகு கேது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அது தாமதம் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அல்லது சுப கிரகமான குரு பகவானே இருந்தாலும் சரிங்க, அதற்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அந்த ஸ்தானாதிபதி நிலை பொறுத்து விதி விலக்காகும். அதாவது என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சுபரான குருவோ பாவ கிரகங்களோ இருக்கும் பட்சத்துல அந்த 5ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருக்காரா, அப்படி இருந்தால் தடை ஏற்படுத்தி புத்திர பாக்கியம் கிட்ட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. விதிக்கு விதி விலக்கு என்னன்னா, அந்த 5ஆம் அதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு, வலு பெறக்கூடிய அமைப்பு. இப்போ வலு அப்படின்னு எடுத்துட்டா, இந்த 5ஆம் இடத்துல பாவர் இருக்கும் பட்சத்திலும் அவங்களுக்கு பாருங்க, அந்த 5ஆம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்ட வாய்ப்பு உண்டு. தடைக்கு தாமதம், அதாவது தடை தாமதம் ஏற்பட்டாலும், அதாவது தாமதம் ஏற்பட்டாலும் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் திசா புக்தி ஒத்துழைப்போட அவங்களுக்கு தாமதம் ஏற்பட்டு புத்திர பாக்கியம் கிட்ட வாய்ப்புண்டு. அல்லது பெண் குழந்தையாவது பிறக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு விதிவிலக்கு என்னன்னா, அந்த 5ஆம் இடத்ததிபதி வலுவாக இருக்கும் பட்சத்துல, ஆட்சி உச்சம் நல்ல பலமாக இருக்கும் பட்சத்துல, அல்லது பாக்யாதிபதியோட 5ஆம் அதிபதி இணைந்து கேந்திர திரிகோணஸ்தானத்துல இருந்தாலும் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அல்லது 9ஆம் அதிபதி பலம் பெற்று அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களோட சம்பந்தம் பெறும்போது, பார்வை செய்யும் போது அதுவும் தோஷத்தை நீக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது சரிங்களா. அடுத்தது அந்த 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அதாவது தோஷத்தை நீங்கி தடை தாமதம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு நல்ல திசா புக்தி காலம் ஒத்துழைக்கும் வரும்போது, அவங்களுக்கு லக்னத்துக்கு சுபர் யோகரான திசை வரும்போது, இங்க 5ஆம் அதிபதி பலமாக இருக்கும்போது 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட புத்தி காலங்கள்ல அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே ஆண் வாரிசு வரணும் அப்படின்னா, குருவானவரான குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது குரு நீச்சமாகவோ வக்கரமாக இருந்தாலும், குரு நின்ற ஸ்தானாதிபதி பலமாகவோ அந்த லக்ன சுபரோட சம்பந்தம் பெற்றிருந்தாலும் நல்ல அமைப்புல இருந்தாலும், லக்னாதிபதி பலம் பெற்று 5ஆம் இடத்தையோ குருவையோ அல்லது 5ஆம் அதிபதியோ பலமாக நின்று பார்த்தாலும் இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிரக அமைப்பெல்லாம் விதிக்கு விதி விலக்காகுங்க. சரிங்களா, இந்த அமைப்பு ஆயிடுங்க. ஏன்னா இப்போ ஒரு தாமதம் தடை ஏற்படுத்துது, லேட் ஆகுது, திருமணமாகி 4-5 வருஷம் கழிச்சு கூட புத்திரபாகியம் இல்லை, 8 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க, இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது, 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருப்பது, 5ஆம் இடத்தையும் பாவர்கள் சம்பந்தம் பெற்று 5ஆம் அதிபதி காரகரான குரு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்க சம்பந்தப்பட்ட திசை அடுத்தடுத்து திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசா புக்திகள் வரும் பட்சத்துல தான் அவங்க தடை ஏற்படுத்திக்கிட்டே போகும். ஆனா அந்த விதிக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அதுல ஏதாவது கிரகங்கள் பலமா இருக்கா, லக்ன சுபர்கள் ஏதாவது பலமா இருக்கா, அல்லது பாக்யாதிபதியான அவர் நல்லா வலுவாக இருக்காரா, லக்னாதிபதி வலுவா இருக்காரா, லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் 5ஆம் அதிபதி வலுவாக இருக்காரா, அல்லது குரு வலுவாக இருக்காரா, இந்த மாதிரி அமைப்புல நம்ம செக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திசை எப்போ வருது, திருமணம் முடிஞ்சு இந்த பாவ கிரகங்களுடைய திசையெல்லாம் முடிந்து
அவங்களுக்கு அந்த திசை எப்போ வருது, லக்ன சுபருடைய திசை எப்படி வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் காரகரான குரு பகவான் நல்ல பலம் பெற்று இருந்து குரு பகவானுடைய திசா காலங்களில் காரகத்தன்மையை தந்தே ஆகணும்னுடைய அமைப்பில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் சில மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பலம் பெற்று இருந்தாலோ அல்லது 10ஆம் அதிபதி கர்மக்காரகரான 10ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தாலோ அந்த அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு. ஏன்னா கர்மக்காரகன் கர்மம் செய்யணும், இது செய்யறதுக்கு பிள்ளைகள் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கர்மஸ்தானம் வலுத்திருக்கு அப்படிங்கிற அமைப்பில் அவங்களுக்கு உண்டான நல்லது கெட்டது செய்ய பிள்ளைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்களுக்கு காலகட்டத்தில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிட்ட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பில் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த லக்ன சுபர்களுடைய திசை வருதா, குருவுடைய திசை வருதா, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது கர்மக்காரகனால் அந்த 10ஆம் அதிபதியுடைய திசை வருதான்னு பாருங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி புத்திர தோஷத்தில் இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்களுக்கும் புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அவங்களுக்கு என்ன பிள்ளைகள் பிறக்கும், ஏன்னா ரொம்ப தோஷமாக இருக்கும் பட்சத்தில் இருவருக்கும் கணவன் மனைவிக்கும் இருவருக்குமே தோஷமாக இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை ஏதாவது ஒரு கிரகம் ஓரளவு நல்ல அமைப்பில் இருக்கும்போது பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு இல்லைங்களா? அதனால் அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆராய்த்து அவங்க இருவருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது கிரகங்கள் வலுவாக இருக்கா, அவங்க சம்மந்தப்பட்ட திசை வருதா, அதை நம்ம செக் பண்ணி இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க, அந்த கிரகத்தை வலுப்படுத்துங்க, அதுக்குண்டான வைத்தியம் செய்யுங்க. இதெல்லாம் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புண்டு, உங்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுடைய ஜாதகத்தை நம்ம இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வரவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்கு எப்போ நல்ல காலம் வருது, அவங்களுக்கு பிறக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரொம்ப செக் பண்ணி பொறுமையாக நான் சொல்லக்கூடிய அமைப்பு. நான் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை அவங்க வராங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போதே எங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம நினச்ச மாதிரி அவங்களுக்கு ஓரளவு அவங்க எதிர்பார்க்குற அமைப்பில் புத்திர பாக்கியம் கிடைச்சிட்டாலே அந்த பகவான் செயலில் அதுவே நல்லது தானுங்களா. அது எப்போ அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி சொன்னாலே போதும் இல்லைங்களா? அதாங்க இப்போ நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்க அமைப்பு மற்ற மூல நூல்களில் இருக்கக்கூடிய அமைப்பு, விதிக்கு விதி விலக்கு, விதி எப்படி இருக்கும், விதி விலக்கு எப்படி இருக்கும், அது எப்போ அந்த உங்களுக்கு பலன் தரும், அப்படி எல்லாமே விரிவாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அமைப்பை நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்களை நீங்கள் ஆய்வு எடுத்து பாருங்கள், கரெக்டாக பொருந்தும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.